ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மூவிஸ்க்கான கூட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு 5 மலையாள எமோஷன் கலந்த ஃபீல் குட் மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னாக்கா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் வந்து ஹிருதயம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னாக்கா, பெங்களூரில் இருக்கிற ஒரு காலேஜில் நம்ம ஹீரோ படிக்கிறதுக்காக போகிறான். அங்கே ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த பொண்ணோட ஞாபகம் வந்து போய் ஒன்றா சேர்ந்தாங்களே இல்லைன்ட்டு தான் படத்தோட ஸ்டோரியே. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ சந்தித்த பிரச்சனை, ஏன் மறுபடியும் அவனுக்கு அந்த பொண்ணோட ஞாபகம் வந்துச்சுன்னு செமையாக காமிச்சிருக்காங்க. நம்ம காலேஜ் லைஃப்பை கண்மணி வந்து போன மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் பேர் வந்து வாழை, பயோபிக் ஆஃப் பில்லியன் பாய்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னாக்கா, ஸ்கூலில் ரொம்பவே மக்கு பசங்களாக இருக்கிற ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்ன தான் படிப்பு சொல்லி கொடுத்தாலும் அதை படிக்காமல் அங்கே இருக்கிற பசங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பெற்றவங்க இவங்க மேலே செம காண்டாகி உங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன்னு சொல்லி ஸ்கூலு முடிஞ்சு இவங்களை வேறு காலேஜில் சேர்க்க பார்க்குறாங்க. அப்போது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால எல்லாரும் ஒரே காலேஜில் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உருப்பிட்டு நல்லா படித்து முன்னே வந்தாங்களா இல்லை மறுபடியும் நாசமாக போனாங்கன்னு தான் மிச்ச படமே. இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா கலந்த காமெடி மூவி. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் பேர் வந்து ஹோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னாக்கா, ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் எப்படியெல்லாம் வாழ்கிறோன்ட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மொபைல் அடிக்ஷன், இதை பிடிக்காத அவங்க அப்பா, இவங்க 2 பேருக்கு நடுவில் வர பிரச்சனை தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி தானே இருக்குன்ட்டு நம்மளை தோண வைக்கிற ஒரு மூவி. இந்த படத்தில் வர காட்சிகள் எல்லாமே நல்லாவே காட்டியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக உட்கார்ந்து பார்க்குற ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிற படம் பேர் வந்து ஹோட்டல். இது வந்து நம்ம துல்கர் சல்மான் ஹீரோவாக நடித்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னாக்கா, சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோ ஷெஃப் ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லை நம்ம பையனை ஒரு பெரிய வேலைக்கு அனுப்பணுன்ட்டு நினைக்கிற ஒரு அப்பா. நான் ஆனால் ஷெஃபாக தான் ஆவேன்ட்டு கோச்சிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிற நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற தாத்தாவோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு தான் படத்தோட ஸ்டோரியை. நம்ம ஹீரோ கடைசியில் ஷெஃப் ஆனானா இல்லையா, இல்லை அவங்க அப்பா சொன்ன வேலைக்கு போனானான்ட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. செமையான ஃபீல் குட் மூவி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ். என்னதான் இந்த படம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்துருந்தா கூட இப்போ கூட பார்க்க ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஸ்டோரி என்னன்னாக்கா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணி கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே சும்மா இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாக்குள்ளே போய் பார்க்கலான்னு போகிறப்ப அவங்களோட ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ அவங்க கடைசியில் எப்படி மீட் எடுத்தாங்க, அதுதான் படத்தோட ஸ்டோரியை. படத்தில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, ஒத்துமையாக இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம், அதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.